இந்த வீடியோ பார்க்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக இந்த மாதிரி லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் லேப்டாப்லேயும் பண்ணலாம், பிசிலையும் பண்ணலாம், உங்கள் மொபைல் ஃபோன்லேயும் பண்ணலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு உங்களுக்கு முக்கியமான ரெண்டு விஷயம் தான் தேவை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ப்ரௌசர். ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் குரோம்குள்ளே போயிருங்க. போயிட்டு நீங்கள் டைப் பண்ண வேண்டியதுலாம் கேன்வான்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். கேப்ஸில் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்மால் நார்மல் லெட்டரில் இருந்தாலும் பரவாயில்ல, கேன்வான் மட்டும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணியா எந்த வெப்சைட்டும் காமிக்காமல் உங்களுக்கு டேரெக்டாக அந்த பேஜில் விளையாடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களே லாகின் பண்ண சொல்லும். நான் லாகின் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிசைன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷார்ட் பை ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ லோகோ க்ரியேட் பண்ணுறதுனால லோகோ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு இருக்குது. யூடியூப்க்கான எல்லாமே இங்கே இருக்கும். இதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். யூடியூப்க்கு என்ன உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே இப்படி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் இருக்கும். இங்கே உங்களுக்கு ஒயிட் ஒரு பிளாங்கான ஒரு பேஜ் இருக்கும் கொடுத்துருவாங்க. இங்கே டெம்ப்ளேட்ஸுங்கிற பேரில் உங்களுக்கு நிறைய லோகோஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க எந்த மாதிரி வேணுங்கிறத. இங்கே பார்த்தீங்கன்னா கேமிங்காக இருக்கட்டும், எதுக்காக இருக்கட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தது இதுதான். நானாக அதை மாடிஃபை பண்ணி அந்த ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையே வேறு டிசைனில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சா போதும், லோடாயிரும். இந்த பிரச்சனை எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அப்லோட்ஸ் கிளிக் பண்ணி அப்லோட் இமேஜ் ஆர் வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்க ஏதாவது இமேஜை நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போ இதை வைக்க போகிறேன். இதை வைக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. இதை வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோஸ்ன்னு காமிக்கும். அதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ உங்களுக்கு வச்சுக்கலாம். நீங்கள் கேட்டகரி வைஸாக ஃபுட், சம்மர், கம்ப்யூட்டர் அப்படின்னு நிறைய கேட்டகரி, உங்களுக்கு எக்கச்சக்கமான கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து உங்களுக்கு எலமெண்ட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இங்கே எலமெண்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். எலமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர்டு இப்போ கொரோனா வைரஸ்னால கொரோனா அப்படிங்கிற நிறைய எலமெண்ட் உங்களுக்கு அவங்களே சஜஸ்ட் பண்ணி நிறையா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டெக்ஸ்ட் வேணும்னாலும் நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு போய் எது வேணுமோ அதை ட்ராக் பண்ணி நீங்கள் இங்கே வச்சு கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் குவாலிட்டி, ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் எது வேணுமோ அதை இங்கே வச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே போர்ட் செக் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இதை டைப் பண்ணிட்டு நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இதை ரீசைஸ் பண்ணிட்டு சென்டர் வேணும்னா சென்டரில் வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் இங்கே கலர் கூட மாற்றிக்கலாம். கலர் மாற்றிட்டு ஃபாண்ட் ஸ்டைலில் மாற்றிக்கலாம். நீங்கள் இப்போ இப்போ ஓப்பன் சான்ஸ் எக்ஸ்ட்ரா போல்ட் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய ஃபாண்ட் இருக்குது. ஃப்ரீயான ஃபாண்ட் இங்கே நிறையவே இருக்குது. இந்த மாதிரி ஃபாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோ, அதுக்கு நீங்கள் காசு கட்டணும். இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரீயான ஃபாண்ட் ஒன்று வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஃபாண்ட் சைஸும் நீங்கள் மாற்றிக்கலாம். போல்டு வேணுமா, இட்டாலிக், அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு ஆப்ஷன் இங்கேயே கொடுத்துருக்காங்க. இங்கே நான் இப்போ சப்ஸ்கிரைப் டவ் அப்படின்னு டைப் பண்ண போகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெயிண்ட் ஸ்ப்ளாஷ் பண்ண மாதிரி இருக்குது. இதுக்கும் நீங்கள் கலர் வச்சுக்கலாம்.
இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கொஞ்சம் டார்க் ப்ரௌன், இங்கே ப்ரௌனாக இருக்குது. அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு இந்த கலர் வேணும்னா நான் வந்து இப்போ ப்ளூ செலக்ட் பண்ண போகிறேன். எனக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா என்ன கலர் வேணுமோ அதை நான் இங்கே கொடுத்துட்டு, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வீடியோஸ் வேணும்னா வீடியோஸும் வச்சுக்கலாம். உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிடிக்கல மாற்றணுன்னாலும் நீங்கள் வந்து இங்கே பேக்ரவுண்ட் நிறையா எக்கச்சக்கமான ஃப்ரீ பேக்ரவுண்டே இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அவங்களே கொடுத்துருக்காங்க. அது மூலிமா நீங்கள் செலக்ட் பண்ணி என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ அதை வச்சுக்கலாம். நீங்கள் எடிட் பண்ணி முடித்தோடனே டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிஎன்ஜி டிஃபால்ட்டாகவே பிஎன்ஜியில் தான் இருக்கும். பிஎன்ஜி வேணும்னா பிஎன்ஜி, இல்லைன்னா நிறையா ஃபார்மேட் இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வேணுமா அதை வச்சுட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து இங்கேயும் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆலியோ டிசைன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ என் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் க்ரியேட் பண்ணி வச்ச டிசைன். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண டிசைன் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கிளிக் பண்ண டிசைன் ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த டிசைன் பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நான் கீர்த்திவாசன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குயிக் மேலா. டாட்டா, பபாய்.